ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம அகாடமி சண்டக்கோ ப்ரொஃபஸர் மானுவோட சீசன் 3 எபிசோட் 6 தமிழ் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போட்டு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 13K ரொம்ப க்ளோஸில் இருக்கும், ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு பசங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ அந்த டீமன் வந்து வெளியே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மோசமான உலகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான டைம் எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட நன்றி வந்து நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு கதையில் வந்து டீமன் எதிர்த்து நான் ரியல் லைஃப்பில் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ இந்த டீமன் வந்துட்டு இந்த பாடியோட ஓனருக்கு மட்டும் தான் அவன் கூட சண்டை போடணும்னு ஆசை இருந்துச்சு. பட் எனக்கு வந்து உன் கூட சண்டை போடுறதுக்குள்ள எந்த பிளானுமே இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோட நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான், அதனால் உன் கூட சண்டை போடுறதுல எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து பார்க்க நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஹியூமன் யூஸ் பண்ணி தான் நான் ரெசெக்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து ஆமாம், அது வந்து என்னோட பவர் வந்து யூஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஃபுல் ஃபார்மில் வந்துட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து சொல்லுவோம். ஆனால் அதுக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஒரு ஹாஸ்டலிட்டியுமே வந்து தெரியாது. அதாவது நம்ம ஹீரோ கொல்லணுன்ற எந்த ஒரு உணர்வுமே அதுக்கிட்ட வந்திருக்காது. ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க, அது வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒரு மிஷன் வந்து இருக்குது, அந்த மிஷன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும், எங்கள் எல்லாருக்குமே சொந்தமாக ஒரு மிஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமா சொந்தமான மிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து ஆமாம், எல்லாருக்குமே ஒரு மிஷன் வந்து இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணதும் கம்ப்ளீட் பண்ணாததும் அவங்களோட இஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாள்தான்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இது என்ன தான் சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தா ஸ்ட்ரைட்டாக கேசியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு போகும். நம்ம ஹீரோ டப்புன்னு வந்து ஏத்தன் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணி கேசியை வந்து டெலபோர்ட் பண்ணி விட்டுருவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன ஃபீல் பண்ணுவோன்னா, ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ஹீரோவை கொல்லணுன்ற அந்த ஃபீலிங் இல்லைனாலும் அது அந்த ஃபீல் இல்லாமலே கொல்லுது. அதாவது அந்த அந்த மனசில் அந்த இது இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொல்லுது. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்துட்டு போய் ஒரு டீமன் கூட போய் பேசி இது பண்ணலாம்னு யோசிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்ப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக கேசி வந்து காப்பாற்றிடுவானா. அப்போ இது வந்து என்ன பண்ணுன்னா, ஏன் வந்து நீ காப்பாற்றின, என்னோட மிஷனுக்குள்ளே ஏன் வரேன்னு சொல்லி கேட்கும் போது, நீ வந்து என்னோட ஆளுங்களை தான் வந்து கொல்ல பார்க்குறேன்ற மாதிரி சொல்லும் போது, ஓ உன்னோட ஆளுங்களா, நான் எதனா தப்ப பண்ணிட்டேன்னா நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து கேட்கும். அப்போ அது நம்ம ஹீரோக்கு வந்து புரிய வருது, ஆக்சுவலாக இது எந்த பொய்யும் வந்து சொல்ல, ஆக்சுவலாகவே இதோட மிஷன் என்னென்னா இங்கே கொல்றது தான். அதுவும் இல்லாமல் இதுக்கு சுத்தமாக வந்து எமோஷனே இல்லை. ஸோ அதனால எமோஷன் இல்லாமல் எல்லாரையும் வந்து கொல்லும். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து எனக்கு இப்போ தான் வந்து புரிஞ்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பாய்சன் மாஸ்க் மாதிரி வந்து போடுறான். இது வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம இதை பார்த்ததே கிடையாது. இது வந்து ஒரு புது வெர்ஷனு. இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பாய்சனுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் போல். அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து இதை யூஸ் பண்ணிட்டு பேசினதெல்லாம் வந்து போதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெடி ஆகிறோம் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீனை சேஞ்ச் பண்ணி நம்ம கேசியை தான் வந்து காட்டுறாங்க. கேசி வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மாதிரி ஒரு ரியாலம்குள்ளேயே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. கேசியோட தாத்தா வந்து, கேசி நான் உன்னை பார்த்து ரொம்ப டிசப்பாயின்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, தாத்தா நான் சொல்கிறது கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேசி வந்து சொல்லுவா. அப்போ வந்துட்டு நான் உன்கிட்ட இந்த உலகத்துக்கு நீதியை தான் வந்து கொடுக்க சொன்னால் தான் நீ இந்த மாதிரி ஏமாத்துவேன்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து சொல்ல, இவன் வந்துட்டு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கத்துவா. இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக வந்து ஆகும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மொரியாட்டி வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அவன் மனசை வந்து விட்டுருவா. ஏன்னா அவள் ஸ்டார்டிங்லேருந்து மொரியாட்டி வந்து தப்பாக தானே வச்சுருப்பா. ஸோ அதனால வந்துட்டு இப்போ அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசெல்லாம் இதுவாகிட்டு அவன் வந்து ஆமாம் இவங்க சொல்கிறதான் கரெக்டு தான், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மலைக்கு மேலேருந்து குதிக்கிறான். அதாவது அதே சீன் அந்த மொரியாட்டியோட சண்டையில் அந்த மேலே கிளிஃப்லேருந்து விடுவா இல்லையா, அதே சீன் இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு என்னால் யாருக்கும் எந்த யூஸ் இல்லை, நான் வந்து பாரம் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த விழ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு நீ ஜெயிச்சிட்ட கேசி செல்வம், நீதி ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா. அது வந்து அவளோட காதில் வந்து விழுந்ததுக்கப்புறமா ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் வந்து என் பின்னாடி தானே நின்ன ஜேம்ஸ் மொரியாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் டப்புன்னு வந்து கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ்க்கு வந்து வரா போல். அப்போ அந்த டீமனும் நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த டீமன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ வந்து சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா, இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக எனக்கு வந்து தோணல, பட் உனக்கு அதுதான் வேணும்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து சொல்ல நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ கேசி வந்து எந்திரிச்சிருவாளா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எந்திரிச்சியான்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். அப்போது கேசி வந்து பார்த்திங்கன்னா நான் நீதிக்காக வந்து சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து மூடிட்டு தூங்குற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் வந்து டெலபோர்ட் பண்ணி விட்ருவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டெலபோர்ட் பண்ணுற அந்த மேஜிக்கை பார்த்துட்டு இந்த டீமன் வந்து ஷாக் ஆகிரும். இந்த எராவில் இருக்க மேஜர்ஸ்னாலே இதை வந்து யூஸ் பண்ண முடியுமா, நான் ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்க்குறேனேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம ஹீரோ
வந்து நீ ஓவராக வந்து பேசுகிற, இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் வந்து பேச வரும்போல, வா டீமன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட, அந்த டீமன் வந்து இதுக்கு மேலே தான் ஃபன்னே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோவுமே வந்து சலைச்சவங்க கிடையாது. அவன் இது வந்து ஓப்பனாக வந்து டீமன்னு சொல்லி வருது, நம்ம ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு டீமனு. அதனால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து அட்டாக் பண்ணி பயங்கரமான டஃப் ஃபைட் வந்து கொடுக்குறான். அந்த ஆண்ட்ரியா இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு டீமன் கூட ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாடுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த டீமன் வந்துட்டு நினச்சதை விட ரொம்பவே மோசமானவனாக இவன் வந்திருக்கான், சீக்கிரமாக இதை முடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமன் என்ன பண்ணுதுன்னா டிஸ்ட்ரக்டிவ் வைஸ் மெல்டட் வாட்டர், அதுக்கப்புறமா ஃபியூஷன் மேஜிக்ன்ற மாதிரி சொல்லிட்டு 3 மேஜிக்கை ஒன்றா சேர்த்து நம்ம ஹீரோ மேலே வந்து யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ அடுத்த செகண்டு யாருமே எதிர்பார்க்கல டிவைன் பவர் வந்து யூஸ் பண்ணுறான். கிரேட் சன் தகட்டான்னு சொல்லிட்டு வஜ்ரா பாம்புன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே இந்த டீமனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, இதை நம்ம பிளாக் பண்ணலன்னா நம்ம கதை இங்கே காலின்னு சொல்லிட்டு அது வந்து என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் வந்து இதை பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணுது. பட் ஸ்டில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பவர் வந்து ரொம்ப எனார்மஸாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஆண்ட்ரியாவும் லைட்டாக வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணி விட்ருவான். அந்த டீமனோட ஃபோக்கஸ் வந்து லைட்டாக மிஸ் ஆன அடுத்த செகண்டு அந்த டிவைன் பவர், அந்த புத்தாவோட அந்த பவர் அந்த இடத்துல வருது. அப்படியே புத்தாவோட கையை வந்து ஃபுல்லாக நசுக்கிடுது அந்த டீமன் அங்கேயே. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி லண்டன்பர்க் சிட்டிக்குள்ளே தான் வந்து காட்டுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னடா சத்தம் வருதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் கீழேருந்து தான் வந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரெனையும் பிரின்சஸும் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடும் போது ரெனை வந்துட்டு டப்புன்னு தலையை பிடிச்சிரு கீழே உட்கார, என்னாச்சு ரெனைன்ற மாதிரி சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ ரெனை வந்துட்டு எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நம்மளோட பிரின்சஸ் வந்து ரெனையை பார்த்துட்டு, ரெனை உன்னோட கண்ணு ப்ளூ கலரில் ஜொலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. பார்த்தா ரெனையோட கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே சீனை திருப்பியும் ஃபைட் சீனில் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தெரியுதா புத்தரோட கை, அதாவது நம்ம ஹீரோ வந்து டிவைன் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக அந்த டீமனே நசுக்கி முடிச்சுட்டான். பார்த்தா அந்த பாடியை வந்து காணாமல் போயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படின்னா மற்ற வேலையை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு திரும்பி ஆண்ட்ரியாவை பார்ப்பான். ஆண்ட்ரியாவை பார்த்துட்டு கடைசியாக நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கேட்பான். ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக ஆண்ட்ரியா பவர் யூஸ் பண்ணியிருப்பான், அப்போ தான் அந்த டீமன் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இவன் வந்து அப்படி கேட்க அதுக்கு ஆண்ட்ரியா வந்துட்டு சிம்பிளாக நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிஞ்ச, அதனால தான் ஹெல்ப் பண்ண, அதுவும் இல்லாமல் வெறும் இந்த புக்கிலே படிச்சுட்டு இருந்த அந்த கதையில் வந்த டீமனை எதிர்த்து நீ வந்து இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பவர் வரணும்னா கண்டிப்பாக நீ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்ப. ஸோ மேபி உனக்கு தேவையான விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுருப்ப. அப்படி இல்லைனா உன்னை எல்லோரும் வந்து அசிங்கமாக வந்து பார்த்துருப்பாங்க. அதனால தான் நீ இந்த அளவுக்கு வந்து பவர் வந்து எடுத்திருக்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் சேம் தான், அதனால தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த அவனோட பொண்ணு வந்து இறந்து போயிருப்பா இல்லையா, அவன் என்ன பண்ணியிருப்பான் ஆக்சுவலாக அவனோட பொண்ணுக்காக வந்து என்ன பண்ணுவான்னா மெடிசன் கொடுக்கறது போல் கடவுளை நம்பி வந்து பயங்கரமாக ப்ரே பண்ணுவான். கடவுள் தான் வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பான். ஆனால் நடந்த விஷயம் என்னென்னா அவனோட பொண்ணு வந்து செத்தே போயிடுவான். ஸோ அதனால வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்னடா கடவுள், நான் இவ்வளோ நம்பி வந்து என்னை யாருமே வந்து காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறுப்பாக இருப்பான். அதனால தான் வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கடவுள் தான் வந்து எனக்கு கை கொடுக்கல, நான் டீமனோட கையாச்சும் வந்து பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தான். இந்த மாதிரி வேலையை வந்து பார்த்துருப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு இந்த ஆண்ட்ரியா வந்து ஆக்சுவலாக நல்லவன் தான், ரொம்பவுமே ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆள் தான். நம்மளோட ஃபேஸியை கூட சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி இவன் ரொம்பவுமே ஸ்கில்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக வந்து மாறி இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ரொம்பவுமே வந்து தப்பு பண்ணியிருக்கன்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த டீமன் வந்து திருப்பி வந்துடுது. ஒரு மாதிரி அதோட ஃபார்மே வந்து சேஞ்ச் ஆகிடுது. அது வந்து அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு நடக்கவே கூடாது, உன்னால தான் எல்லாமே வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் எப்படா திருப்பி உயிரோட வந்தான், அதுவும் இல்லாமல் இது இருக்க ஸ்டேட்டை வச்சு பார்த்தா இது உயிரோட வந்து தப்பிக்காதுன்னு நினைக்கிறேன், நான் எதுவும் பண்ணாமலே அந்த செத்து போயிடுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டீமன் வந்துட்டு இதே மாதிரி போச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து செத்துருவேன், எனக்கு வந்து ஒரு வெசல் தேவை, என்னோட பவர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வெசல் தேவை, நான் சீக்கிரமாக வந்து ஒரு பாடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்ருக்கோம். சீனை சேஞ்ச் பண்ணி பார்த்தா ரெனையோட கண்ணில் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்க சன்பே வந்துட்டு உன்னோட கண்கள்லாம் ஜொலிக்குது ரெனேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரெனே வந்துட்டு என்னால் வந்து கீழே நடக்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்கிறா. பார்த்தா ஆக்சுவலாக கீழே நம்ம ஹீரோவும் அந்த டீமோனும் நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ரெனையோட கண்ணுக்கு ரொம்பவுமே கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே அவளால் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. அவள் என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த டீமன் வந்து கண்டுபிடிச்சிட்டுன்ற மாதிரி சொல்லுது. அப்போ நம்மளோட ரெனே வந்து பயந்துருவா. பார்த்தா அந்த டீமன் வந்துட்டு அவள் இங்கே தான் இருக்கா, அந்த கர்ஸ்டு சயின்டிஸ்ட் இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு
கர்ஸ்டு சயின்டிஸ்டா, இவன் ரெனே தான் வந்து சொல்கிறானான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயந்துருவான். அப்போ ரெனே வந்துட்டு சண்டைக்கிட்ட சீக்கிரமாக அந்த எல்லாரையும் ஓட சொல்லுங்கள், இங்கேருந்து தப்பிச்சு போங்கன்றமா சொல்லிட்டு சொல்லுவா. பார்த்தா அந்த டீமன் வந்து அந்த இடத்துல அந்த அண்டர் கிரவுண்டு பொழந்துக்கிட்ட வெளில வந்துடுது. வெளில வந்துட்டு எங்கே இருக்குன்றமா சொல்லிட்டு கேட்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னடா இதுன்றமா சொல்லி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல ரெனே வந்து நிற்பாளா. நிற்கிறத பார்த்து நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே நில்லு, உனக்காக நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு அது வந்து வந்துடும் நம்ம ரெனே கிட்ட. அப்போ திடீர்னு பார்த்தா நம்மளோட ஃப்ளோரா உள்ளே வந்து ரெனையை தள்ளி விட்டு அந்த ஃப்ளோரா வந்து நிற்பாளா. அந்த டீமன் வந்து ஃப்ளோரா வந்து தூக்கிடும். அப்போது இந்த ஃப்ளோரா வந்து திரும்பி பார்த்துட்டு நம்ம ரெனையை பார்த்து, நீ வந்து என்னை முதல்ல காப்பாற்றின இல்லையா, அதுக்கு நன்றி கடனாக நான் வந்து இதை திருப்பி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே காணாமல் போயிடுறா. பார்த்தா அந்த டீமன் வந்து ஃப்ளோராவோட பாடி எடுத்துக்கிச்சு. நம்மளோட ரெனே வந்துட்டு ஃப்ளோரா சீனியர் எங்கே போனீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா. பார்த்தா அந்த ஷேடோக்குள்ளே ஃப்ளோரா வந்து பார்த்திங்கன்னா இருப்பா. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க ஃப்ளோரா டீமனாகவே மாறிட்டான்னு சொல்லி. ஃப்ளோராவோட பாடிக்குள்ளே இருக்க அந்த டீமன் வந்துட்டு, இந்த குழந்தையோட உடம்பு எப்படி எனக்கு கிடச்சிச்சின்னு தெரியல, பட் ஆனால் அவள் சாகிறதுக்காக வந்தா, ஆனால் இவளோட உடம்புனால என்னோடய பவர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவகிட்ட பயங்கரமான பவர் வந்து இருக்குது, இவகிட்ட இருக்க எபிலிட்டி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அது பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுது. என்னால் வந்து மேஜிக் வந்து ஃபீல் பண்ண முடியுது, இது ரொம்பவுமே சூப்பருன்ற சொல்லிட்டு அது வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ ரெனே வந்துட்டு, யாரா நீ, ஃப்ளோராக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்க அந்த டீமன் வந்து நம்ம ரெனையை வந்து பார்க்கும். ரெனையை பார்த்துட்டு, நான் சந்தோஷத்தில் அவங்கள வந்து மறந்தே போயிட்டேன், அதுவும் இல்லாமல் ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கூட ஆளுங்களே இல்லாமல் தனியாக வந்து எப்படி நடந்துகிட்ருக்காங்க அதுவும் இந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த டீமன் வந்து சொல்லுது. அதுவும் இல்லாமல் நம்ம ரெனையை பார்த்துட்டு அந்த டீமன் இன்னொரு விஷயமே வந்து சொல்லும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும் போது உன்னோட ஃபுல் பவரை நீ வந்து அவேக்கன் பண்ணலன்னு எனக்கு வந்து தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும். அப்போ ரெனே வந்துட்டு ஃப்ளோராக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன்ற மாதிரி சொல்ல அதுக்கு டீமன் வந்து, நீ பயப்படாத, அவளோட கான்சியஸ்னஸ் வந்து இருக்குது, பட் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து செத்து போயிடுவா, ஸோ அதனால் நீ வந்து பயப்படாத, அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக சயின்டிஸ்ட் உன்னோட கதையுமே நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது வந்து சொல்லும். அப்போ ரெனே வந்து என்ன நீ சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே நடுவில் நம்ம ஹீரோ வந்துடுவான். நம்ம ஹீரோ வந்து ப்ரொஃபஸர் லூர்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ரெனே பார்க்க, ரெனே நீ ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போ ரெனே வந்துட்டு, நான் ஓகே தான், பட் சீனியர் ஃப்ளோரா வந்து நடுவில் குதிச்சு என்ன வந்து காப்பாற்றிடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு, கவலைப்படாத, நான் வந்து அவளை காப்பாற்றுறேன், பட் ஃபர்ஸ்ட் நீ இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்து ஓட முடியுமோ ஓடுன்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து ஓடிடுவா. அப்போ இவன் இந்த டீமன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு, பரவாயில்ல, ஒரு நைட் மாதிரி நீ வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து காப்பாற்றிடுற, அதுவும் இல்லாமல் இப்போ என்ன பிளான் வச்சுருக்க, இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கா, அப்படி நீ என்னை கொன்னனா இந்த குழந்தையுமே செத்து போயிடும் உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டுருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ இந்த டீமன் வந்துட்டு, அப்படியா சரி உன்னால் முடிஞ்சதை வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா மேண்டலினா வந்து காட்டுறாங்க. மேண்டலினா வந்துட்டு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவாக்குவேஷன் ஜோனை வந்து நான் செக் பண்ணிட்டேன், இந்த இடத்துலயே இப்போ கொஞ்சம் நான் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்ற சொல்லி அவங்க வந்து வருவாங்க. பார்த்தா வானத்தில் ஏதோ பறக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியும். என்னடா அதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக வந்து தெரியும். அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே, நான் எதையும் பார்க்கல, அப்படியே வந்து அமைதியாக இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கோலை மாதிரி பயந்து வந்து பின்வாங்குவாங்க, எதையுமே பார்க்காத மாதிரி அப்படியே தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஐடன் வந்து அப்படியே படுத்து கிடப்பான், படுத்துன்றதை தாண்டி மயங்கி கிடப்பான். அப்போ இந்த மேண்ட்லினை வந்து கீழே இறங்கிட்டு, எந்திரா, என்ன வந்து தெருவில் எங்கே செத்து கிடக்காதுன்னு சொல்லிட்டு நீ அதான் வந்து பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஐடன் வந்து எந்திரிச்சிட்டு மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஐடன், நான் சொல்கிறதே இப்போ வந்து நல்லா கேட்டுக்கோ, என்ன நடந்தாலும் சரி இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்து நம்ம ஹீரோக்குள்ளே வந்து அது அந்த டீமன் வந்து வர வைக்குது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு, ஏன் என்னை காப்பாற்றலை, ஏன் நீ உயிரோடு இருக்க, நீ வந்து எல்லாத்தையும் வந்து குழப்பிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சின்ன பையன் இருக்காங்களே ஆர்ட்டு, அவன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி, ஏன் நீங்கள் வந்து காப்பாற்றலை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோ வந்து வந்துடுவான். வந்ததை பார்த்துட்டு அந்த டீமன் வந்துட்டு, பரவாயில்ல, நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, ஆனால் நீ வந்து இந்த குழந்தைய வந்து சந்தோஷமே நீ வந்து படுத்தலை, இந்த குழந்தைய வந்து நீ ஏமாத்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ இப்படி சொல்கிறன்ற மாதிரி சொல்லி கேட்பான். அப்போ தான் இந்த டீமன் வந்து சொல்லுது, எனக்கு வந்து தெரியல, பட்
என்னால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த குழந்தை வந்து இந்த மொத்த உலகத்தையுமே வந்து வெறுக்கிறா. என்னதான் இவகிட்ட பயங்கரமான டேலண்ட் இருந்தாலும் அதை யாருமே வந்து பார்க்குறதே இல்லை. அவள் ஒரு நோபல் ஃபேமிலியில் பிறந்தாலுமே அவளை பயங்கரமாக டிஸ்கிரிமினேஷன் பண்ணி அவளை ஒரு மாதிரி ரொம்பவுமே மட்டமாக கீழ்த்தரமாக தான் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அவளை சுற்றி ஜலஸாக தான் வந்து பார்த்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டாரு. அவர் தான் நீ. பட் ஆனால் நீயுமே வந்து மற்றவங்க மாதிரின்னு சொல்லி காமிச்சிட்ட அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்மளோட ரெனையை பார்த்து அவன் நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டிருப்பான், ஃப்ளோராவை பார்த்து கேட்டிருக்க மாட்டான் இல்லையா. அதனாலே அவளோட மனசு சுத்தமாக வந்து உடஞ்சி போயிருக்கும். அதனாலே வந்து இது என்ன பண்ணுன்னா, அவனால் முடிஞ்சதை நீ வந்து பண்ணுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹைடனும் மேண்டலினாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்டி மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த டீமனோட ஷேடோக்குள்ளே நிறைய ஓட்டெல்லாம் விடும். அதை டைமை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த டீமன் இருக்குல்லையே, அதாவது இப்போ ஃப்ளோராவோட உடம்புல தானே இருக்கும், ஃப்ளோராவோட நெத்திலேயே வந்து கையை வச்சு எக்ஸார்சிசம்ன்றமா சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணுறான். பார்த்தா இப்போ அப்படியே ஃப்ளோராவோட கான்சியஸ்குள்ளே வந்து நம்ம ஹீரோ வந்து போகிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ரோஸ் தோட்டம்லாம் வந்து இருக்குது. ஃபுல்லாக ரோஜா பூக்கள் இருக்குது. நடுவில் வந்து ஃப்ளோரா உட்காந்துருக்கா. ஃப்ளோராவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஃப்ளோரான்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் என்னை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பா. அதுவும் இல்லாமல், ப்ரொஃபஸர் நீங்கள் வந்து என்னை பற்றி கேர் பண்ணுறதுல எனக்கு வந்து நல்லாவே தெரியும். நான் வந்து ஒரு டேலண்டடான ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு வந்து புரியுது ஃப்ளோரா, நீ வந்து எங்கேருந்து வர, அதுவும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, பொய் சொல்கிறத நிறுத்துங்க, உங்களோட ஃபேமிலி உங்களை அபேண்டன் பண்ணியிருக்கா, இல்லை சின்ன வயசுலேயே உங்களை ஒரு பிராண்டட் பண்ணி அப்படியே வந்து விட்டுருக்காங்களான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பா. உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஆமாம் இப்படி தான் கத்தணும், ஃப்ளோரா வந்து உன்னை வெறுக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமனும் பின்னாடி இருந்து வந்து வருது. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து என்னடா பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஃப்ளோராவை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த டீமன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போவோம். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி வந்து அதை வந்து பிளாக் பண்ணுவான். பட் ஸ்டில் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோரா கிட்ட போகும்போது நம்ம ஹீரோ அவனோட முதுகை வந்து காட்டுவான். பார்த்தா அந்த அட்டாக் வந்து நம்ம ஹீரோட முதுகில் வந்து விழுந்துடும். அப்போது நம்மளோட ஹீரோ வந்துட்டு, ஃப்ளோரா உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து என்னோடய கையை உன்கிட்ட வந்து தரேன், உன்னை நம்பி வந்து தரேன், நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் வந்துட்டு என்னை வந்து நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறான். பார்த்தா அப்போ தான் ஃப்ளோரா வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. ஃப்ளோராவோட அம்மா வந்து ஃப்ளோராவுக்கு முன்னாடி நின்று தடுக்கிறாங்க அவங்க அப்பாவை பார்த்து. அவங்க அப்பா வந்து ஏதோ இரும்பு வந்து சூடு பண்ணி ஏதோ வந்து பண்ணுறதுக்காக வந்து வராரு. ஃப்ளோராவோட உடம்புல தான் எங்கேயும் வைக்க போகிறாரு போல். அப்படியே நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, உன்ன மாதிரியே தான் நானும் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஃப்ளோரா வந்துட்டு அந்த சிம்பிள், ப்ரொஃபஸர் என்கிட்ட நீங்களும் என்ன மாதிரி தான் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அழுவ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவள் வந்து ஒழுங்காக நம்ம லூட்கரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டா. அவளுக்கு ஒழுங்காகவே நம்ம ஹீரோவை பற்றி தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ஹீரோ வந்து அழுவாத ஃப்ளோரா, எனக்கு வந்து ஒரே விஷயத்த வந்து ஆன்சர் பண்ணு, உனக்கு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையா, நீ வந்து ஃபைட் பண்ணி இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்றியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் வந்து ஆசைப்பட்றேன், என்னால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் வந்து எனக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் இங்கே தப்பிச்சு போவோம்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து, ஓகே இப்போ நான் பண்ணுறதை நல்லா வந்து பார்த்துக்கோ, இது வந்து ரியலம்ன்றதுனால இந்த இடத்துல இமேஜினேஷன் மட்டும்தான் உன்னோட லிமிட்டு, இந்த இடத்துல மானான்றது ஒரு பிரச்சனையே கிடையாது, என்னை நல்லா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஸ்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அந்த டீமன் வாயை பழந்துடுது, என்னடா நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஹியூமன் வந்து இந்த மாதிரி பண்ண முடியுன்னே சொல்லி அதை வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹியூமன் கிடையாது, அது ஒரு விஷயம். இவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்பெல்லை வந்து அந்த டீமன் மேலே இறக்குறான். அதை பார்த்துட்டு அது வந்து கடவுளோட பவருன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குது. கீழே இருந்து மேண்டலினா ஐடன் வந்துட்டு, மாஸ்டர் அங்கே பாருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிடலாம் கைஸ். இந்த எபிசோடு அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த எபிசோட்லேயும் பயங்கரமான ஸ்டோரி வந்து இருந்திருக்கும். இந்த சீசன் ஃபுல்லாகவுமே பயங்கர தரமான எபிசோட்ஸ் தான் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த வர எபிசோடு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பயங்கரமான நிறைய சர்ப்ரைசஸ் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோடு உங்களை நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.